ஒரு பின்னோக்கி செல்லும் ரிவர்ஸ் கியர் அரசாங்கம் என்று பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். கர்நாடக மாநிலம் ஷிவோகாவில் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் பொய்யான வாக்குறுதிகளை காங்கிரஸ் அளித்து வருவதாக கூறினார். கர்நாடகாவின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் முட்டுக்கட்டையாக இருப்பதாக குற்றஞ்சாட்டிய பிரதமர் மோடி தங்களது ஆட்சியில் பல்கலைக்கழகங்கள், மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவித்தார். பாஜக ஆட்சியில் பின்வழியாக பதவி பெறும் வழிமுறைகள் தடுக்கப்பட்டதாகவும் சமாதான அரசியலில் காங்கிரஸ் கட்சி விளையாடுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் பள்ளிகளில் மாணவிகளுக்கென்று பிரத்யேக கழிப்பிட வசதி இல்லாததால் பல பேர் படிப்பை பாதியில் நிறுத்தியதாகவும் அவர் கூறினார். கர்நாடக மாநிலத்தில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வரும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி திடீரென்று இருசக்கர வாகனத்தில் பின் அமர்ந்து பயணம் மேற்கொண்டார். பெங்களூருவில் பரப்புரைக்கிடையே டெலிவரி பாய் ஒருவரின் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து கொண்டு பயணித்தார். இது அங்கிருந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. கர்நாடக மக்களின் ஆசீர்வாதத்தால் அதிகளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என காங்கிரஸ் வேட்பாளர் ஜெகதீஷ் ஷெட்டர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் தங்களுக்கு ஆதரவாக இருப்பதாக கூறினார். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரின் வருகை தங்களுக்கு உத்வேகம் அளித்திருப்பதாக ஜெகதீஷ் ஷெட்டர் கூறினார். மணிப்பூரில் மோசமான நிலை இருந்து வரும் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி கவனம் செலுத்தாமல் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருவதாக காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் கமலாப்பூரில் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் நாட்டில் பிரதமரின் முக்கியத்துவம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். கர்நாடகாவில் பாஜக அரசாங்கம் அனைத்திற்கும் 40 விழுக்காடு கமிஷன் வாங்குவதாகவும் அந்த முதலமைச்சரையே பிரதமர் நரேந்திர மோடி மெச்சத்தகுந்தவர் என புகழாரம் சூட்டுவதாகவும் கார்கே கூறினார். MBBS, BDS, சித்தா உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தேர்வு இன்று நடைபெற்று வருகிறது. தமிழ், ஆங்கிலம் உட்பட 11 மொழிகளில் நடத்தப்படும் நீட் தேர்வை நாடு முழுவதும் 18,72,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். மதியம் 2 மணிக்கு தேர்வு தொடங்கிய நிலையில் நாடு முழுவதும் 499 நகரங்களில் உள்ள தேர்வு மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்று வருகிறது. சென்னையில் உள்ள தேர்வு மையத்தில் கடும் சோதனைகளுக்கு பிறகு மாணவர்கள் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். தேர்வறைக்குள் கம்மல், வாட்ச், முழுக்கை சட்டை அணிந்து செல்லக்கூடாது, கால்குலேட்டர், பேனா, தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவற்றை எடுத்துச் செல்லக்கூடாது என கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. மாலை 5:20 மணி வரை தேர்வு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சுமார் 1,50,000 பேர் நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தேனியில் 293 மாணவர்கள், 480 மாணவிகள் என 773 பேர் நீட் நுழைவுத் தேர்வை எழுதுகின்றனர். 34 அறைகளில் தேர்வு நடைபெறுகிறது. 75 ஆசிரியர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கரூரில் 2 மையங்களில் 1789 மாணவ மாணவிகள் நீட் தேர்வை எழுதுகின்றனர். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் 11 மையங்களில் தேர்வு நடைபெறுகிறது. இதில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் ஆந்திர மாநிலம் சித்தூர் என 6 மாவட்டத்தைச் சேர்ந்த மொத்தம் 6,883 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் 8 தேர்வு மையங்களில் 5,437 மாணவ மாணவிகள் மருத்துவ நீட் நுழைவுத் தேர்வு எழுதுகின்றனர். டவுசருடன் வந்த 2 மாணவர்களை முழு பேண்ட் அணிந்து வரச் சொல்லி அதிகாரிகள் திருப்பி அனுப்பினர். கோவை காந்திபுரத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் ஓடி வந்து பள்ளி மாணவர் நீட் தேர்வு எழுதச் சென்றார். பொள்ளாச்சியை சேர்ந்த மாணவர் சஜித் தனது நண்பருடன் இன்று நீட் தேர்வு எழுத பேருந்தில் கோவை வந்துள்ளார். காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இறங்கியவர்கள் தேர்வு மையத்திற்கான சரியான முகவரி தெரியாமல் கூகுள் மேப்பை பயன்படுத்தி நடந்து சென்றுள்ளனர். கூகுள் மேப் தவறாக காட்டியதால் அங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் ஓடி சென்று மாணவருக்கு தேர்வு எழுத ஒதுக்கப்பட்ட கேந்திர வித்யாலயா தேர்வு மையத்திற்கு சென்றனர். அப்போது 5 நிமிடம் காலதாமதமானதால் மாணவரை தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்க அங்கிருந்த காவலர்கள் மறுத்துள்ளனர். அப்போது பொதுமக்களின் வேண்டுகோளை தொடர்ந்து மாணவர் சஜித் நீட் தேர்வு எழுத உள்ளே அனுமதிக்கப்பட்டார். நீட் எழுதற்கு வந்தோம். அட்ரஸ் தெரியாம அங்க இங்கெல்லாம் போயிட்டு இப்போ கடைசியா இப்ப கூகுள் மேப்ல பார்த்து வந்தோம். ஆனா கூகுள் மேப் தப்பே சொல்லுது. அதனால ஓடி வந்தோம். நெல்லை பாளையங்கோட்டை ஜான்ஸ் பள்ளி தேர்வு மையத்தில் மாணவர்கள் ஓடி வந்து நீட் தேர்வு எழுதச் சென்றனர்.
சரியாக 1:30 மணி அளவில் தேர்வு மையம் மூடப்பட்டது. அப்போது தாமதமாக வந்த மாணவர் ஓடி சென்று தேர்வு மையத்திற்குள் நுழைந்தார். நாளை வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், நாமக்கல்லில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நாளை உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 11ஆம் தேதி வரை தென்கிழக்கு வங்கக்கடல், அதனையொட்டி அந்தமான் கடற்பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விமர்சனங்களை பற்றி இம்மி அளவும் கவலைப்படுவதில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி கடந்த 2021ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி ஆட்சி பொறுப்பேற்றது. 2 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்று 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோரின் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் TR பாலு, அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், பொன்முடி, தங்கம் தென்னரசு, சாமிநாதன், ரகுபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமின்றி வாக்களிக்காதவர்களுக்குமான ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது என்றார். கடந்த 2 ஆண்டுகளாக அளித்து வந்த ஒத்துழைப்பை 3ஆம் ஆண்டிலும் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நல்லதை எடுத்துப்பேன், கெட்டதை புறந்தள்ளிடுவேன். ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பு இதே இடத்துல உங்களை எல்லாம் சந்திச்சு சொன்னார். இந்த ஆட்சி ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்ல, ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்த்துதான். ஓட்டு போட்டவர்கள் மகிழ்ச்சி அடையணும், ஓட்டு போடாதவர்கள் இப்படிப்பட்ட ஆட்சிக்கு ஓட்டு போடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும். அந்த அடிப்படையில் எங்களோட ஆட்சி இருக்குன்னு சொன்னேன். அந்த அடிப்படையில் தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 60 மாதங்களில் வரவேண்டிய மக்களின் எதிர்ப்பு திமுக ஆட்சியின் மீது 2 ஆண்டுகளிலேயே வந்துவிட்டதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், OPS சபரீசன் சந்திப்பை நட்பு ரீதியான சந்திப்பாக தாம் பார்ப்பதாக கூறினார். இந்த ஆட்சியை மீது மக்களுக்கு அவநம்பிக்கை என்பது 20 மாதங்களே வந்துவிட்டது. இந்த 2 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி மக்களுக்கு எதிரான ஆட்சி, இது விடியல் ஆட்சி இல்ல, விடிய ஆட்சி என்பது அவர்களே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்த திரு சிவா அவர்களை சந்திச்சா, அதனால ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறத அதை எப்படி பாக்குறது? சாதாரண 2 பேரும் சந்திப்பாக நான் பாக்கிறேன்.